எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டே இந்த ஃபார்ம் லாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 97. இன்றைக்கி எங்களோட ஃபார்மில் எல்லோரும் சேர்ந்து வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கோம். அது கூட தேவையான அளவு உப்பை போட்டுட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு ஓரமாக வச்சிடணும். நம்ம வீட்டில் பண்ணுற நூடுல்ஸ் டேஸ்ட்லேயும் ஃப்ளேவர்லேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸும் இல்லை கடையில் வாங்குகிற நூடுல்ஸை விட ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசையணும். ஒரே அடியாக அது ஈரமாக பசைஞ்சிடக்கூடாது. அதை மாதிரி மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பசைஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நூடுல்ஸ் அழகாக உடையாமல் வரும். Oscar, without shells, okay? Okay, anyone put salt? No. Yes. Where is the pillar, guys? நேற்று காய்கறி கடையில் வாங்கியிருந்தேன். பீன்ஸு 120 ரூபா சொன்னாங்க கிலோ. அப்பா அவ்வளோ ரேட்டு போயிடுச்சா அப்படின்னு ரொம்ப நாளாக காய்கறி வாங்கலை, அதனால் ரேட்டு தெரியல. Yeah, like my mom's used to this. Coming nicely. நேற்று அவசரமாக கேரட்டை எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நடுவில் ஃபுல்லாகவே வந்து அழுகின மாதிரி இருக்குது. வெளியே எல்லாம் சூப்பராக இருக்குது கேரட்டு, ஆனால் நடுவில் அது அப்படி இருந்துச்சு. எப்படின்னு தெரியல, ஒரு 4-5 கேரட்டுக்கு மேலே அப்படி இருந்தது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் கேரட் வாங்கும்போது இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? அதை வந்து கேரட் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக. ஆனால் உள்ளுக்குள்ளே கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நடுவில் ஒரு லென்த் ஃபுல்லாகவே அழுகி இருக்குது. அது யூஸ் பண்ண முடியாது, அப்படியே தூக்கி தான் போடணும். Oscar, we're trying to do on this one. Black light is here. So you see, we all like this. Easy. Easy, yeah. Okay, going. Now you understand why we said to hold on? Can I get this? That's for us in place. Oh, really? நான் போன நேரம் குடமிளகா, வெங்காயத்தாள் எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸ் இதை மட்டும் வச்சு நம்ம வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். No. How many cabbages do we need for noodles and my fermentation? ஒருத்தர் இஞ்சி பூண்டு உரிக்கிறது, ஒருத்தர் கோஸ் கட் பண்ணுறது, ஒருத்தர் வெங்காயம் கட் பண்ணுறது, ஒருத்தர் பீன்ஸு, பச்சை மிளகாய், கேரட்டு, இந்த மாதிரி எல்லா வேலையும் பிரித்து எல்லோரும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். It's boiling. Now we need to start doing. We need to start doing dough. மாவு பசைஞ்சு ஒரு ஓரமாக ஊறிட்டுருக்கு. அதை மூடி வச்சுட்டு நம்ம காய்கறி கட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போது காய்கறி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம்.
நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்தா மேக்கர் மிஷின் வச்சு தான் நாங்கள் நூடுல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அந்த மிஷின் சரியாக ஒர்க் ஆகலை. சரி என்ன ஆச்சு, உள்ளே ஏன் ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லி கழட்டி பார்க்கறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். Oh, you're closing, huh? This one I'm closing, the other side. Oh my gosh. What is shit is this? Some leftover We didn't do actually any maintenance since we bought. That's why it's not working. இதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு மெஷின் வந்து போலாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சுருந்தோம். அது ஒரு 8 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து உடஞ்சி விழுந்துச்சு. அந்த பார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால் அந்த மிஷின் ஓரம் வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு மிஷின் வாங்கணும். இந்த மிஷின் வாங்கி ஒரு 2 வருஷம் கூட இருக்காது. அதுக்குள்ளேயே உள்ளே எல்லாமே துருப்பிடிச்சு போயிருக்கு. இந்த மிஷினுக்கு உள்ளுக்குள்ளே மெக்கானிசத்துக்குள்ளே எப்படியோ மாவு உள்ளே போயிருக்கு. அது போய் அப்படியே கட்டிகிட்டா இருந்துச்சதுனால அந்த கியர் மூவ் ஆக முடியாமல் அப்படியே ஸ்டக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதை மூடி வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். இந்த நாபு போடாமல் நம்ம சுற்றும்போது நல்லா சுற்றுச்சு. ஆனால் அந்த நாபு போட்டதுக்கப்புறமா அது சரியாகவே சுற்றலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் 2வது வாட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த நாபில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த நாபை எடுத்து மறுபடியும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தோன்னா அந்த நாபு ரொம்ப தேஞ்சு போயிருந்துச்சு. அந்த இடத்துல எங்கேயோ போய் தேயுது. அது தேய்கிறதுனால அந்த ரஃப்பாக இருக்கிறது மற்ற அந்த ஆக்ஷனை வந்து தடுக்குது. அதனால் அது ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. சரி ஓகே, இதை என்ன பண்ணலான்ட்டு அந்த நாபில் ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக போட்டால் ஒரு வேளை ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதில் ஓட்டையை பெருசாகிட்டேன். ஆனால் அதுவே கடைசியில் ஒரு பெரிய தப்பாக போச்சு. Okay. Nice. இப்போது நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக டேபிளை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு துடைச்சிட்டு அது மேலே நம்ம நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். This is how we clean. Nice. This is how Kupa is not interested. One by one, yes. And actually we need to find the other part. Yes. அந்த மெஷினில் அந்த நாபில் இருந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக போட்டதுனால என்ன ஆச்சுன்னா அது யூஸ்வலாக மாவை வந்து நமக்கு திரட்டுறதுக்கும் யூஸ் பண்ணும். ஒரு சைடு வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணலாம், இன்னொரு சைடு மாவை திரட்டிக்கலாம். அது திரட்டும் போது அந்த 2 ரோலரை வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கும். அந்த நாபு நம்ம ஓட்டையை கொஞ்சம் பெருசாக போட்டதுனால அதெல்லாம் டைட்டாக இழுத்து பிடிக்க முடியல, லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு அது நம்ம நாப் சுற்றும் போது. அதனால் என்ன பிரச்சனைனா மாவு சுற்றும் போது ஒரு இடம் திக்காகவும் ஒரு இடம் தின்னாகவும் வந்துச்சு. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து நம்மளே மாவை திரட்ட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ அதில் ஓட்டை பெருசானதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ கஷ்டம். நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அது அப்படியே நடந்துடாது. ஒரு சில தடங்கள் வரதான் செய்யும். ஐயோ தடங்கள் வந்துடுச்சுன்னு தயங்கி உட்காராமல் அதை தாண்டி வேறு எப்படி பண்ணலான்னு யோசித்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சந்தோஷம் நம்ம கூடவே இருக்கும். Remember, press and do. See, it's coming out. See. If you're doing everything fast and daddy is the one who's doing it. See, Oscar? I know You you keep coming out. I'm It's pressing. coming out. Okay, that's why I'm doing it. Yes, water is getting ready. Yeah, now the second batch. Wait for that. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்து அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் போடணும். அது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வெந்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே வேக விட்டோன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் அரை வேக்காட்டு இருந்தாலே ஓகே. அதை அப்படியே
எடுத்து உடனே அதை வந்து வடிகட்டிடணும். வடிகட்டி அடுத்த செகண்டே அதில் வந்து சில் தண்ணி ஊற்றி அது ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும். ரொம்ப நேரம் நூடுல்ஸை சூடாகவே விட்டோன்னா அப்படியே பிசுப்பு தன்மையோட ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும். Yes, Oscar, that is not how we decided to eat. Poor Oscar. நூடுல்ஸை ஒரு 2-3 பேட்சாக சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே அடியாக பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கூழ் மாதிரி வந்துடும். அதனால தண்ணி நிறைய இருக்கணும், நூடுல்ஸ் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி போட்டு பண்ணோன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக வரும். இந்த ஓக்கை பயன்படுத்தி ஒரு 3 மாதம் ஆகுது. அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை காய விட்டோம். இந்த வாட்டி அந்த எண்ணெய் ரொம்ப புகையானதுனால நெருப்பு பற்றிடுச்சு. இந்த மாதிரி நெருப்பு வந்துருச்சுன்னு சொல்லி யாரும் அதில் தண்ணியை டைரெக்டாக அதில் ஊற்றிடாதீங்க. தண்ணியை ஊற்றினீங்கன்னா அப்படியே பக்குன்னு சீலிங் வரைக்கும் போகும் நெருப்பு. அதனால் பொறுமையாக அது மேலே ஒரு மூடி போட்டு மூடலாம், இல்லை ஒரு துணி போட்டு அணைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு அந்த அனல் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹாஃப் வேக்காடு வர வரைக்கும் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ஓக்கில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டி எடுத்தோன்னா நல்லா காய்கறி எல்லாமே வெந்துடும். உங்களுக்கு பிடிச்ச மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இறக்கி பிளேட்டில் சாப்பிட கொடுத்துடலாம். ஒரு சிலருக்கு ஃப்ரைட் ரைஸோ இல்லை நூடுல்ஸ்லேயோ காய்கறி பாதி வெந்து பாதி வேகாமல் இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கு அது நல்லா ஃபுல்லாக வெந்திருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். எல்லா காய்கறியும் ஃபுல் பாயில் ஆகிறது இருக்கும். I can see you stealing noodles. Show what are you drinking, Chubbs? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டு கிளறிட்டேன். அதுக்கப்புறமா மீதி இருந்த நூடுல்ஸ் எல்லாமே கொட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கமும் வாட்டி எடுத்துட்டோன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஃபார்முக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை செய்யணும் அப்படின்னும்போது எல்லாருக்குமே நூடுல்ஸ் பிடிக்கும். சரி, அதனால் நம்ம ஏன் கடையில் போய் வாங்கணும், வீட்லேயே செய்யலான்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். அதுவும் ரேபிட்டோட மீட்டில் நூடுல்ஸ் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போலாம் எங்களுக்கு ரேபிட் நிறைய இருக்கோ அந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றது வழக்கம். அப்படி தான் நாங்கள் இந்த மாதிரி வீட்லேயே நூடுல்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நம்ம கேழ்வரகு மாவில் கூட நூடுல்ஸ் பண்ண முடியும். ஆனால் 100% பண்ண முடியாது. பாதி கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக கேழ்வரகு மாவு போட்டு நம்ம நூடுல்ஸ் பண்ணால் கேழ்வரகு மாவு நூடுல்ஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. Don't know, but Kupa is patiently waiting for his turn. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.
Go search your mama. Go search your mama.